ஸோ நீங்க ஒன்ஸ் ஆப் லாகின் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஹோம்ல தான் இருப்பீங்க. வாட்ச் லிஸ்ட் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க சர்ச் பார்ல போயிட்டு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட்டோட இண்டெக்ஸோட ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் நீங்க டைப் பண்ணாலே போதும். ம். உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வரும். இப்ப நான் 24,500 நான் டைப் பண்றேன். ஸோ 24,500 ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வரும். நிஃப்டி இருக்கு, நிஃப்டி இருக்கு. இப்ப நான் எடுக்க போறது நிஃப்டி தான். ஸோ நிஃப்டி ஆர்டர் வைஸா தான் இருக்கும். அப்கமிங்ல உள்ள எக்ஸ்பைரிக்கான டேட்ஸ் எல்லாமே வரும். இப்ப நான் நிஃப்டில புட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் நான் இன்ட்டு குடுத்துட்டு வெளில வரேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுல நான் பை பண்ணணும் அப்படின்னா, ரைட்ல ஸ்வைப் பண்ணணும். செல்லுனா லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணணும். இப்போ நான் பை பண்ண போறேன். ரைட்ல ஸ்வைப் பண்றேன். இப்போ நம்ம வாங்குறோம். ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்ட நம்ம வாங்குறோம் அப்டின்னா, ஒண்ணு மார்க்கெட் பிரைஸ்லயே வாங்குவோம். அப்படி இல்ல அப்டின்னா, மார்க்கெட் பிரைஸோட கம்மியாவோ, இல்ல ஜாஸ்தியாவோ வச்சு வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வாங்குறப்பயே நம்ம ஒரு சில கஸ்டம் அ வ மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கணும், இல்ல அதிகமாவோ, கம்மியாவோ வச்சு வாங்கணும். ஸோ அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் மார்க்கெட்டே குடுத்துட்டேன் அப்டின்னா, இங்க பிரைஸ் வந்து 0 காட்டுது பாருங்க. இங்க எந்த எடிட்டபிள் கிடையாது. 43.30 அப்டின்னா, அந்த மார்க்கெட் பிரைஸ்லயே எனக்கு பை ஆகும். இன்கேஸ் நான் வந்து மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 43 போகுது. எனக்கு ஆனா 40 வந்தா தான் பை ஆகணும். எனக்கு கொஞ்சம் பிரைஸ் கம்மியா வேணும். அப்போ நான் வாங்கணும் அப்டின்னா, நீங்க லிமிட்ட கிளிக் பண்ணி 40 குடுக்கணும். இந்த இடத்துல நம்மளால எடிட் பண்ண முடியும். 40 குடுத்துட்டு அ ஸ்ட்ரைக் லாட் சைஸ். இப்போ ஒரு ஒரு லாட் அப்டின்னா 75 குவான்டிட்டி டிஃபால்ட். அப்ப நான் 2 லாட்னா அதுக்கேத்த மாரி எனக்கு குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஃபண்டும் எனக்கு வந்து அதுக்கேத்த மாரி எனக்கு இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் போட்டு குவான்டிட்டி அண்ட் வந்து பை பண்ற அமௌண்ட் போட்டு நான் பை குடுத்தேன்னா, எப்ப எனக்கு மார்க்கெட்ல 40 வருதோ, அப்போ வந்து மார்க்கெட்ல எனக்கு பை ஆகும். இல்ல நான் மார்க்கெட் குடுத்தேன்னா, ஸ்பாட்லயே எனக்கு பை ஆகுரும். ஓகே. மார்க்கெட் பிரைஸோட கம்மியானா மார்க்கெட் லிமிட் குடுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் பிரைஸ் 43 போகுது. எனக்கு ஒரு 45க்கு மேல வந்தா நான் பை பண்றேன் அப்டின்னா, ட்ரிகர கிளிக் பண்ணணும். அங்க நீங்க 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். 2லயுமே சேம் பிரைஸே போட்டுக்கலாம். போட்டுட்டு பை குடுத்தேன்னா, எனக்கு பெண்டிங்ல இருக்கும். எப்ப அந்த பிரைஸ் வருதோ, அப்போ எனக்கு ட்ரிகர் ஆகி ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நான் பை குடுத்துட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா என்கிட்ட ஃபண்ட் இல்ல. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கான ஆர்டர் வந்து எங்க இருக்கும் அப்டின்னா, போர்ட்ஃபோலியோல பொசிஷன்ல ரன் ஆயிட்டுருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் இவ்ளோ குவான்டிட்டி நான் பை பண்ணியிருக்கேன். அதோட பை வேல்யூ, செல் வேல்யூ, நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்ளோ அப்டிங்கிறதுல இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்டின்னா, செல் பண்ணணும். செல் பண்றது இங்க போர்ட்ஃபோலியோலயே எக்ஸிட் குடுத்து ஸ்கிரிப்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, எக்ஸிட் காட்டும். எக்ஸிட் குடுத்து வெளில வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த வாட்ச் லிஸ்ட்ல நான் பைக்கு ரைட் சைட் ஸ்வைப் பண்ணேன். இப்ப செல்லுக்கு லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா, சேம் அதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்ப நான் இன்கேஸ் நான் ஒரு 30லயே நான் பை பண்ணியிருக்கேன். இப்போ 43ல ட்ரேட் ஆகுது. எனக்கு மார்க்கெட் 43ல இருக்கு. மார்க்கெட்லயே செல் ஆகணும்னா மார்க்கெட் குடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் வந்து மார்க்கெட்ட விட அதிகமான பிரைஸ் அதாவது டார்கெட்ல செல் பண்ணணும். இல்ல மார்க்கெட்ட விட கம்மியான பிரைஸ் ஸ்டாப் லாஸ்ல செல் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வாங்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட்ட விட கம்மியான பிரைஸா இருந்தா வாங்குறப்போ லிமிட்ட கிளிக் பண்ணுவோம். பட் ஆனா செல் பண்றதுக்கு மார்க்கெட்ட விட அதிகமான பிரைஸ். இப்போ 43 போகுது. நான் ஒரு 70 வந்தா செல் பண்ணணும். இல்ல 55 வந்தா செல் பண்ணணும் அப்டின்னா லிமிட்ட கிளிக் பண்ணி, அங்க மார்க்கெட்ட விட அதிகமான பிரைஸ போட்டுட்டு செல் குடுத்தேன் அப்டின்னா எனக்கு செல் ஆகிரும். 55 எப்போ வருதோ அப்ப செல் ஆகும். அது வரைக்கும் பெண்டிங்ல இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்ட விட கம்மியான பிரைஸ்ல நான் ஒன்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் நான் போடுறேன்னா, ஒண்ணு டார்கெட் போடலாம். இல்ல ஸ்டாப் லாஸ் ஏதாவது ஒண்ணு தான் போட முடியும். அப்போ நான் ஒண்ணு லிமிட்ட கிளிக் பண்ணி டார்கெட் போடணும். இல்ல ட்ரிகர கிளிக் பண்ணேன்னா, அதுக்கு பேரு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? மார்க்கெட்ட விட கம்மியான பிரைஸ்ல. 43 போயிட்டுருக்கு. எனக்கு 35 தான் ஸ்டாப் லாஸ் அப்டின்னா, 35 குடுத்துட்டு செல் குடுத்துட்டேன்னா, எப்ப 35 வருதோ அப்ப எனக்கு லாஸ்ல செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வாங்குனதுக்கு அப்புறம் டார்கெட், ஸ்டாப் லாஸ் அண்ட் வாங்குறது எப்டின்றது போடுறது. ஓகே. இது நான் இப்போ வந்து பை பண்றேன். ஒரு ஸ்கிரிப்ட்ட வாங்குறேன்னா, எனக்கு டார்கெட், ஸ்டாப் லாஸ்லாம் தனித்தனியா போட வேண்டாம். வாங்குறப்பயே நான் எல்லாமே போடணும் அப்டின்னா, அதுக்கான ஆப்ஷன் தான் வாங்குறப்போ நம்ம வந்து ஓவர் நைட், இன்ட்ராடேன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இன்ட்ராடேன்னா இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே செல் பண்ணணும். இதே இது ஓவர் நைட்னா எனக்கு டில் எக்ஸ்பைரி வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கேவும் செல் பண்ணலாம், எக்ஸ்பைரி வரைக்கும் செல் பண்ணலாம். ஆனா டார்கெட், ஸ்டாப் லாஸ் வாங்குறப்போ போட முடியாது. தனியா தான் போடணும். இதே இது இன்ட்ராடே கிளிக் பண்ணேன்னா, இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே செல் பண்ணணும். ஆனா இதுல டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு வாங்குறப்பயே போட்டுக்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த கவர் ஆர்டர், பிராக்கெட் ஆர்டர். பிராக்கெட் ஆர்டர்னா என்னன்னா, அட் தி சேம் டைம் வாங்குறப்ப டார்கெட், ஸ்டாப் லாஸ் 2மே போடலாம். குவான்டிட்டி செலக்ட் பண்றோம்.
வாங்குற பிரைஸ் நான் மார்க்கெட்லயே வாங்குறேன்னா, இல்ல எனக்கு ஒரு பிரைஸ் வந்தா வாங்கணும்னு கிளிக் பண்றேன். இப்போ ஒரு ட்ரிகர கிளிக் பண்ணி ஒரு பிரைஸ் போடுறேன்னா, எந்த பிரைஸ் போட்டிருக்கனோ அந்த பிரைஸ்ல பை ஆகும். இல்ல மார்க்கெட்னா மார்க்கெட்லயே பை ஆயிரும். அதுல ஸ்டாப் லாஸ் பிரைஸ், டார்கெட் பிரைஸ்ன்னு 2 இருக்கு. ஸ்டாப் லாஸ் பிரைஸ்னா, இப்போ நான் பாயிண்ட்ஸ்ல குடுக்கணும். இப்போ நான் வாங்குன பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு 10 பாயிண்ட் டவுன் ஆனா எனக்கு லாஸ்ல செல் ஆகணும். இதே இது ஒரு 20 பாயிண்ட் மேல போச்சுன்னா, ப்ராஃபிட்டபிளா செல் ஆகணும் அப்படின்னு நான் குடுத்துட்டேன்னா, இப்ப 43ல வாங்கியிருக்கேன். 33 வந்தா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். அனதர் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். டார்கெட் போட்டது. இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட்டு 20 பாயிண்ட் நான் டார்கெட் போட்டிருக்கேன். அப்போ ஒரு 53, 63 போயிருச்சுன்னா, எனக்கு ப்ராஃபிட்டபிளா டார்கெட் ஹிட் ஆயிரும். அது எக்ஸிக்யூட் ஆயிரும். அனதர் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இதுதான் ப்ராக்கெட் ஆர்டர். வாங்குறப்பயே டார்கெட், ஸ்டாப் லாஸ் 3மே போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 2 இது வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிட்டுருக்கும். உங்களுக்கு எது ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு ஹிட் ஆகுதோ, அனதர் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இல்ல எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் போதும். டார்கெட் வேண்டாம். நான் மேனுவலா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ வரட்டும். ஸ்டாப் லாஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு நீங்க கவர் ஆர்டர் யூஸ் பண்ணணும். கவர் ஆர்டர்ல வாங்குறது எத்தன குவான்டிட்டி, வாங்குற பிரைஸ் ட்ரிகரா, மார்க்கெட்டா, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ். இப்ப நான் ஒரு 10 பாயிண்ட் சேம் அதே 10 பாயிண்ட்டோ இல்ல 20 பாயிண்ட்டோ நான் ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டேன்னா, எப்ப எனக்கு வாங்குனதுலேருந்து 20 பாயிண்ட் டவுன் ஆகுதோ, அப்ப செல் ஆகும். அதுவரைக்கும் எனக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். நான் இடையில மேனுவலா கட் பண்றதுனா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டார்கெட் போனாலோ, இல்ல எனக்கு வாங்குன பிரைஸ் விட அதிகமா போனாலோ, நான் கட் பண்றதுனா கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வாங்குறப்பயும், விக்கிறப்பயும் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வாங்கணும். நம்ம போட்டிருக்க ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட் ட்ரேடட்னா எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க காட்டும். ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் ஒண்ணு பை ஆகி முடிச்சிருக்கணும், இல்ல செல் ஆகி முடிச்சிருக்கணும், இல்ல ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படி இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். பெண்டிங் ஆர்டர்ல என்ன காட்டும்னா, இந்த டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ இல்ல இந்த பிரைஸ் வந்தா வாங்கணும்னு நம்ம குடுத்துருக்கோமோ, அது எல்லாமே நமக்கு இந்த பெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டட்ல இப்ப எனக்கு 0 இருக்கு. எக்ஸிக்யூட்டட் ஏதாவது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்குன்னா, அது எக்ஸிக்யூட்டட்ல காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வாங்கணும், விக்கணும்.